அருமையான கால வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த பிரசங்கங்கள் கர்த்தர் எங்களை விசுவாசத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகிறார். இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். என்னன்னா மெடிடேஷன், வேத தியானம். ஏன் அது முக்கியம்? ஆமென். சங்கீதம் 1:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் கற்றுக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதி என்ன? செய்கிறதெல்லாம் வாய்க்க வேண்டும். ஆமென். அது இல்லாம இன்னும் சரி வராது. ஆமென். நம்ம என்னதான் சொன்னாலும் எது சொன்னாலும் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும். வாழ்க்கையிலே நமக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். ஆமென். பாருங்க, ஏன் முக்கியமா அது தேவையில்லை நினைக்கிறேன். அது சவுண்டை கரெக்ட் பண்ணுது. நிப்பாட்டு. ஓகே. ஏன்னா ஏன் முக்கியம்? ஏன் முக்கியம்னு நான் சொல்றேன். வேத தியானம் ஏன் முக்கியம்? பாருங்க, ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸை நான் நேற்று ஒரு தியானத்தை பார்த்தேன். இன்னொருத்தர் சயின்டிஃபிக்காக புரிய வச்சுட்டு இருந்தார், அதை பார்த்தேன். ஆமென். மிகவும் பவர்ஃபுல்லான ட்ரூத். இதை நீங்கள் இப்போ இது ஒரு மிஸ்ட்ரி. திஸ் இஸ் அ மிஸ்ட்ரி. இதை அறிந்து கொண்டால் நாம் வேதத்தை தியானம் பண்ணாமல் இருக்க மாட்டோம். வேதத்தை தியானம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மிஸ்ட்ரி. என்னன்னா பாருங்க, ஏதாவது ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைக்கும் போது, ஏதாவது வார்த்தை நினைக்கும் போது உங்களுடைய இதயத்தில் இருந்து வருகிற ரத்தம் 3 மீட்டருக்கு பாய்கிறது. 3 மீட்டருக்கு பாய்கிறது. ஒரு நல்ல சம்பவத்தை நினைக்கும் போது உங்களை சுற்றி 3 மீட்டருக்கு உங்களுடைய உடல் பகுதி முழுவதையும் சுற்றி 3 மீட்டருக்கு ரத்தம் பாயும். அது தன்னுடைய ஃபீலிங்கை கடத்தும், தன்னுடைய எனர்ஜியை கடத்துகிறது. ஆமென். யோசிச்சு பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் we transfer every day, that is will become a life. ஆமென். என்ன விதமான ஃபீலிங்கை டெய்லி கடத்தி கொண்டு வருகிறோமோ அது வாழ்க்கையா மாறுது. என்ன விதமான ஃபீலிங்கை டெய்லி கடத்தி வருகிறோமோ it will become a rotation and a circulation. யோசிச்சு பாருங்க, அதுதானா திருப்பி வருமா? உங்களை மாற்றவே முடியாது. திருப்பி அதே ரொட்டேஷன்ல தான் வருவீங்க. ஆமென். காலையில் எடுக்கவும் என்னென்ன ரெகுலராக காலையில் என்ன செய்கிறோமோ ரெகுலராக அதே செய்துட்டு அப்படியே போய்ங்க. தி நெவர் சேஞ்ச். இதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ வேதத்தில் தியானமாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கும்போது, அந்த வார்த்தை என்ன செய்யும்? தெய்வீகமுள்ள வாக்கு தத்தங்களை எடுத்து அதன் மேலே நினைவாக இருக்கும்போது இட் வில் பி டிரான்ஸ்பரன்சி. ஆமென். என்ன செய்யும்னா அதை எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். கர்த்தருடைய வார்த்தையின் லைஃப். இயேசு சொல்லுகிறார், என்னோட வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயிருக்கு. பி டிரான்ஸ்பர் த லைஃப். ஆமென். இதுதான் யோசுவா 1:8 எடுத்து படிங்க. யோசுவா 1:8 வாட்சி பாருங்க. யோசுவா 1:8. ஆமென். திஸ் இஸ் அ பவர்ஃபுல் ட்ரூத். நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன். ஆமென். யோசுவா 1:8 எடுத்து வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதா? அதில் பிரியாதிருப்பதா? கர்த்தர் சொல்றாரு, ஒரு 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 விஷயத்தை கொடுத்து அதை சொல்றாரு, பிரியாதிருப்பதா. திஸ் நாட் ஷால் நாட் டிபார்ட். ஆமென். கையை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? நீங்க அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற தாட்ஸ்களை கொண்டு வந்து என்ன செய்யறீங்க? உங்களுக்குள்ள ஹியூமன் மைண்டு, மாமிசத்தின் மைண்டு அடிக்கடி வந்து போறதுனால என்ன செய்யறீங்கடா? யுவர் எனர்ஜி டிஸ்ட்ராக்டட். உங்களோட லைஃப், உங்களோட தாட்ஸ் டிஸ்ட்ராக்டட், சிதறப்படுகிறது. கண்ணாடி மேல ஒரு கல்லை டப்பக்கன்னு எறிகிறீங்கன்னா கண்ணாடி சிதறி போகும். அதே மாதிரி தான் நடக்குதான் அடிக்கடி. ஆமென். மனுஷ எண்ணங்கள் வந்து எரியப்படும் போது சிதறு போனால் அந்த வழியாகவே பார்ப்பீங்க. பார்க்கும்போது என்ன ஆகுது? சிதறப்பட்ட எனர்ஜி. ஆமென். வாசிங்க அடுத்து. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாகன்னா அதை தியானிப்பது என்ன? இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன். நல்ல விஷயம் ஒன்று, ஈஸியான தியானம்.
ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பர்த்டே பார்ட்டியில் நீங்கள் பங்கு பெற்றவர்களாக இருப்பீர்களா? நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்து அதை எல்லோரோடும் பேசி அந்த கேக்கை எடுத்து நண்பனுக்கு முகத்தில் நீங்கள் பூசலாம், அப்படி இப்படிலாம் செய்து அந்த வருஷத்தை சந்தோஷமாக ஆக்கிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த பர்த்டே பார்ட்டி இருக்கே அப்படின்னு ஒரு பேச்சு எடுக்கும்போது நீங்கள் அந்த சேம் ஸ்டேஜ், the same feeling, the heart flow will detect the same speed of mind. அங்கே போய் அந்த சூழ்நிலை என்ன நடந்து யாரெல்லாம் வந்தாங்க எல்லாத்தையும் ஒரு செகண்டில் நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த சூழ்நிலை டக்குன்னு போவீங்க. இதுக்கு பேர் தான் தியானம். ஆமே, திஸ் இஸ் த ஒன் கைண்ட். நான் இது ஃபுல்லாக தியானம்னு சொல்ல வரல. திஸ் இஸ் த ஒன் கைண்ட். அந்த ஸ்டேஜுக்கு போய் வருவீங்க. சேம் லெவல் கர்த்தரோட வார்த்தையை எடுத்து, ஆமேன், அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியே, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன அப்படி இருக்கு. அவர் பரலோகத்தை நினைச்சு பார்த்தா பரலோகம் எப்படி இருக்கு. த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் பிளேஸ். எல்லாம் பாருங்க, 14 கற்களால் முழுக்க கட்டப்பட்ட ஆலயம். ஒவ்வொரு மகிமை. ஆமேன். தங்கத்துக்கு பதிலாக தாரை போட்டிருக்காரு கர்த்தர். ஆமேன். நமக்கு ஒரு மேன்ஷனை உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் அவருடைய மகிமை உள்ளோ. ஆமேன். பூமியிலிருந்து நான் ஞாபகம், பூமியிலிருந்து ஒரு ஸ்பேஸ் ஜெட்டில் போன ஒரு விஞ்ஞானி அந்த இடத்திலிருந்து பார்த்தாராம். எதை பார்த்தாரு? பூமியை பார்க்கும்போது பூமி இவ்வளவு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஆமேன். பார்த்தான்னு நினைச்சாராம், கர்த்தர் எவ்வளவு பெரியவர். ஆமேன். நமக்குள்ள நாமே எவ்வளவு பெரிய, நான் பெரியவனா நீ பெரியவனா, இது பெருசா அது பெருசான்னு கர்த்தரை பாருங்கப்பா. ஆமேன். எவ்வளவு பெரிய தேவன். இந்த ஸ்பேஸிலிருந்து இந்த பூமியை பார்க்கும் போதே ஒரு மண்ணு மாதிரி தெரியுது. இந்த வானாதிமான மண்டலங்களை படைத்த தேவன் எவ்வளவு பெரிதா இருக்கிறோம். ஆமேன். யோசிச்சு பாருங்க. சேம் லெவல். இந்த மாதிரி தான் நம்முடைய தியானத்திலே இரவு பகலாய் தியானமாக இருக்கும்போது எங்களோட மைண்டு சரியான எனர்ஜியை ஃப்ளோ பண்ணும், சரியான எண்ணங்களை ஃப்ளோ பண்ணும். ஆமே. ஏன் இந்த எனர்ஜி, இந்த எண்ணங்களை ஃப்ளோ பண்ணணும்னு சொன்னால், அவர் பாடி மேக் வித் அ ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன். கர்த்தர் எங்களுடைய உடல் முழுவதையும் ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீனால உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன். விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். கால் நகத்துக்கு தனி, ஆமேன், சதைக்கு தனி, முழங்காலுக்கு தனி, முழங்கால் பூட்டுகளை சுற்றி இருக்கிற அந்த ஜெல்லுக்கு தனி ஆண்டவர் தனித்தனி புரோட்டீன். இப்படி தனித்தனியா யூனிக்கா தேவன் உண்டாக்கி இருக்கிறார். இதுகளுக்கு என்ன தேவைன்னா நல்ல உணர்வுகள் தேவை. நல்ல உணர்வுகள் கொடுக்கப்படும் போது, நல்ல தியானங்கள் இருக்கும்போது அது நல்ல லெவல்ல என்ன செய்யும்? புரோட்டீனை உற்பத்தி செய்யலாம். ஆமாம். நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்களில் இயேசு சொன்னது போல உலகத்தின் மயக்கத்தினாலும், ஆமேன், அந்த உலக கவலையினாலும் நிரப்பப்படும் போது பொடிக்கு தேவையான எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது இல்லை. தேவையான எண்ணத்திலிருந்து வருகிற அந்த உற்சாகம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவரோ புது பலன் இருக்கு பாருங்க, அது வர்றதில்லை. வராததுனால தான் இந்த வியாதிகள், நோய்கள் வருது. ஆமேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு இந்த வேத வசனங்களை என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். உணர்வோடு தியானிக்க வேண்டும். ஆமேன். பாருங்க, இப்போ சொல்றாரு, ஏன் தியானிக்கிறவங்களும் சில நேரத்தில் ஏன் அப்போ இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, சரியான அந்த வெற்றியை பெறுறது இல்லைன்னா, அவங்க அந்த ஃபீலிங்கோடு இருந்து தியானிக்கிறது இல்லையா? ஃபீலிங்கோடு இருந்து தியானிக்கிறது இல்லை. அந்த இமேஜினரியை கொண்டு போகிறதே கிடையாது. மீன் வெற்றி பெற்றதுக்கான, இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்தியா ஸ்ரீலங்காவுக்கான மேட்ச் நடக்குதுன்னா, நான் ஐ ஆம் எ சப்போர்ட்டர் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொன்னால் என்ன செய்வேன்? நான் உற்சாகமாக இருப்பேன். வெற்றி பெற்றால் என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? வெரி ஹை லெவல், ஹை பீக்காக இருக்கும். அதை நான் அனுபவிப்பேன். ஆமேன். தோல்வி இருந்தாலும் அந்த தோல்விக்குரிய ஃபீலிங்கும் அந்த டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். பட் இட் வில் பிரிங் த இம்பேக்ட் யுவர் பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல். அது மாதிரி தரக்கூடாது. அது என்ன செய்யுது? உங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்டை கொண்டு வருது. எவ்ரி ப்ரிஸ்கிரிப்ஷன், ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு சைடு எஃபெக்ட் இருக்கு. இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி எவ்ரி மெடிடேஷன் ஹேவ் அ side effect and impact. Amen. Same level. Every words have a side effect and impact. That is true. That is called faith.
ஆமென். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால அந்த சைடு எஃபெக்ட் இம்பேக்ட் இருக்குது. அதை எப்படி நாங்கள் கையாளுறோம்ன்றது முக்கியம். நான் சொல்றேன், சில நேரங்களில் மற்ற வேர்ல்டில் இருக்கிற மனுஷர் தியானத்துக்கு உங்களை கூட்டிக்கணும்னா இட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். ஆமென். என்ன சொல்லுவாங்க, எப்படியோ அழிவுக்குள் நேராக நடத்திடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஓட்டை இருக்கும், மாம்சம் இருக்கும், அந்த இடத்துல விழுந்து போவார்கள். கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலுமாய் நாம் தியானமாக இருக்கும்போது அதில இருந்து வருகிற எனர்ஜி ஃப்ளோ கண்டிப்பா என்ன செய்யாது, எங்களை கீழே விடாது. இதுதான் சொல்றாரு. அடுத்த வாசிங்க அந்த மிச்ச பகுதி. அதை தியானித்து அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென். You will become a intelligent. ஆமென். You will become a intelligent ஆகிறதுக்கு நாம் வேற இடங்களுக்கு போகவில்லை, கர்த்தரோடு இருந்தால் போதும். ஆமென். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். அதான் முக்கியம். ஆமென். அவரோட வார்த்தையோடு இசைந்து அவரை பார்த்து கொண்டிருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறான். சில தேவ மனிதர்கள் வரும்போது அந்த இடமே மாறுதுங்க. அப்படின்னு எப்படி மாறுது? கர்த்தரோடு இசைந்து இருந்து ஒரே ஆவியா இருக்கிறான். அவனுடைய பார்வை கர்த்தருடைய பார்வை வேற அல்ல. ஆமென். அவ்வளவு ட்ரெயின் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஆமென். இப்போ நான் முக்கியமானது யோவான் 6:63 சொல்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவியே மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய். ஆமென். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஸோ வார்த்தையை பேசி வார்த்தையை தியானிக்கும் போது உயிர் பெறுகிறது. எங்களுடைய எல்லா ஏரியாக்களும் உயிர் பெறுகிறது. அது முக்கியமான பிரின்சிபல். ஆமென். நம்மளோட உடலில் ஒவ்வொரு இடங்களும் ஹை புரோட்டீன் லெவல் இட் வில் பி இன்க்ரீஸ். அதனால தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து கொண்டு எழும்புவார்கள். ஆமென். அவர் ஓடினாலும் களைப்பார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். மோசையை பாருங்க, காலேப்பை பாருங்க. லைவ் எக்ஸாம்பிள். ஆமென். மோசேப்பு காலேப் 2 பேரும் சொல்றாங்க. 83 வயசுல காலேப்பு சொல்றான், நான் மோசையோடு நடந்த போது 40 வயசு அப்ப அவனுக்கு, மோசையோடு நடந்த போது என்ன பலன் உண்டோ அதே பலன் எனக்கு நிறைவாக இருக்குதுன்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்திலே ரீச் பண்ண பிறகு சொல்றான். மோசையை கொடுத்து 120 வயசு நினைக்கிறேன். அவனுடைய கண் மங்கவும் இல்லை, ஒளி பார்வை அடையவும் இல்லை. இட் வில் க்ளோ. ஆமென். அவனுடைய சரீரத்திலிருந்து ரேடியம் ரேஸ் வெளியில போய்கொண்டே இருந்துச்சு. மோத்தை பார்க்க இஸ்ரவேலர் பார்க்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இஸ் மெடிடேட்டிங். ஆமென். மெடிடேஷன் அப்ப எழுதி கொண்டிருந்தான். கர்த்தருடைய பேசிக்கொண்டு எழுதி கொண்டிருந்தான். ஆமென். தாவீது சொல்றான், என்னுடைய நாவு புத்திமான்களுடைய நாவாய் இருக்கிறது, எழுதுகிற எழுத்தாணியாய் இருக்கிறது. ஆமென். தாவீதும் ஏதோ ஒரு எழுதி கொண்டு தான் இருக்கு. அதாலதான் இவ்வளவு 150 சங்கீதங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய நாவு விரைவா எழுதுறவனுடைய எழுத்தாணி, கல்விமானின் நாவை எனக்கு தந்தீர் என்று சொல்றாங்க. கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குறது. யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது, அவர் படித்தவர் படிக்காத. வேதத்தில் உள்ள 66 புத்தகத்தையும் பல தடவை படித்தவன் ஒரு பெரிய டாக்டரை விட அவன் ஞானி, அவளுக்கு தெரியாது. ஆமென். பெரிய இன்ஜினியரை விட ஞானி, அது தெரியாது. கர்த்தருடைய ஞானத்துக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. ஆமென். அதனாலதான் முக்கியம். ஆமென். என்ன லெவல் ஆஃப் எனர்ஜியை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம், என்ன லெவல் ஆஃப் எனர்ஜியை வெளிப்படுத்தி எங்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்க போகிறோம்ன்றது மிக முக்கியமானது. ஆமாம். we need a high level of high quality energy வேணும்னு சொன்னால் we need to read the Bible and meditate the Bible. ஆமென். நல்ல வாக்கு தத்துவம் பாருங்க. இப்போ 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜீவனத்துக்கும் இனிவரும் மறுமையில் வருகிற வாழ்வுக்கும் தேவையான கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. இந்த ஜீவனத்தை எப்படியப்பா கடத்துறது, வெற்றிகரமா போறது? வாக்கு தத்தங்கள் இந்த ஜீவனத்துக்கும். அப்ப என்ன சொல்றாரு? வாக்கு தத்தத்தை எடுத்து அப்படி ஒரு தடவை வாய்ச்சிட்டு அப்படியே விட சொல்றாரு? இல்லை, எடுத்து தியானம் பண்ணுன்னு தான் சொல்றாரு. எடுத்து தியானம் பண்ணி யோசிச்சு, உண்மையிலே சொல்லுங்க, நல்லா யோசிங்க. ஒரு இடத்துல பார்த்தேன்னா, அவர் பொன்னையும் வெள்ளியையும் உனக்கு நான் உனக்கு பெருக்கி வைக்கிறவர் என்றதை நீ அறியாது இருக்காயோ. ஓ மை காட், இது வேற லெவல் பார்க்கறது மாதிரி இருக்கு. இப்போ ஆண்டவர் பொன்னையும் வெள்ளியும் பெருக பண்றாரா? அமேன். வைத்தவர் அவர் தானே, நமக்கு பெருக பண்ணுவார். அமேன். நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். அமேன். பெருக பண்ணுவார்ன்னு சொன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் விளையும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை,
ஞானத்தை கொடுப்பார், அதற்குரிய ஞானங்களை கொடுப்பார். ஆமென். சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு? ஞானத்தை கொடுத்தார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இதுதான் எனக்கு மேட்டர். ஐடியா, ஒன் ஐடியா மேக் யூ பில்லியனர். ஆமென். ஒரு ஐடியா பெரிய மில்லியனர் ஆக்குது. மில்லியனர் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, ஐடியா மேக் மில்லியனர் அண்ட் பில்லியனர்ஸ். சிம்பிள். தட்ஸ் ஹவ் யூ see it. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தரோடு இசைந்திருந்தால், கர்த்தரோடு இசைந்திருந்தால் உங்களுடைய எண்ணங்களுடைய ஐடியா பல மாதிரி பெருகும். பேதுரு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆலோசனைகள், கர்த்தாவே நீர் எனக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் கடற்கரை மணலத்தனையா இருக்கிறது என்று தாவீது சொல்றான். யோசிச்சு பாருங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கு. இதுக்காக கர்த்தரோடு இசைந்திருக்கணும். நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல எனர்ஜி எங்களுக்கு உண்டாகணுமா, கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டும். ஆமென். 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 பாருங்க என்னன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல இயேசு கிளியரா சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள். பாருங்க 6:63, ஜீவனும் ஆவியும் ஜீவனுமாயிருக்கு. டு ஸ்பிரிட் அண்ட் லைஃப். ஆம்பிளிஃபைட் பைபிளை இன்னும் நல்லா சொல்லுவேன் நினைக்கிறேன், இன்னும் பியூட்டிஃபுல்லாக சொல்லுவேன். ஸ்பிரிட் அண்ட் லைஃப். we need a spirit and life. ஆமென். ஜீவனும் வல்லமையும் டெய்லி தேவையா இருக்கு. இதுக்காகவே என்ன செய்யணும், நாங்கள் காத்து கொண்டு இருக்கணும். அப்போ எனவே இன்னைக்கு நான் சயின்டிஃபிக்காக இதைத்தான் சொல்கிறேன். ஆமென். பாருங்க, நம்ம இன்னொரு உதாரணத்தை சொல்லும்போது ஈசாக்கை சொல்லலாம். ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான், ரெபேக்காள் வந்தாள்னு சொல்லப்பட்டு. தியான புருஷன் அவனோட வாழ்க்கையை பாருங்க, 100-fold, 100 மடங்கு கர்த்தர் என்ன செய்தார்? 100 மடங்கு அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு பெருக பண்ணார். ஏன்னா அவன்கிட்ட தடையே இல்லை. அவனுடைய மைண்ட் லெவல்ல விசுவாசிக்கிறதுக்கு தடையே இல்லை. ஏன்னா அவனுடைய மைண்ட் ஃப்ளோ அப்படி இருந்துச்சு. கர்த்தரோடு இசைந்து தியானம் பண்ணி தகப்பனை பற்றி தியானம் பண்ணியிருப்பான். பாருங்க, நான் தான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஆமென். நான் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, பூமியை நிரப்ப வேண்டியவன் நான் தான். ஆமென். வானத்து நட்சத்திரங்களை பார்த்திருப்பான். தகப்பனுடைய வாக்கு தத்தம், உன்னுடைய சந்ததி இந்த பிள்ளை மூலமா விளங்குவன் சொல்லியிருக்கப்பா என்று சொல்ற அந்த வாக்கு தத்தம். ஓ நான் தான் அவரா, எனக்கு அவ்வளவு பேர் என்னிடத்திலிருந்து ராஜாக்களும் பிரபுக்களும் எழுப்பார், நான் தான் அவனா. ஆமென். மேலே பார்த்துருப்பான், கீழே பார்த்துருவான், நான் தான் அவனா. ஆமென். சிநேகிதனே, நான் உனக்கு தெரியாம எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்க. ஓஹோ, நான் கர்த்தருடைய சிநேகிதனா? நான் கர்த்தருடைய சிநேகிதன்னா யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? நான் செய்யறதெல்லாம் வாய்க்குமே. இதையே தியானம் பண்ணி அவனுக்கு 100% அறுவடைன்றது அவனுக்கு மேஜிக்கே கிடையாது. he can easily to believe. ஆமென். இன்னைக்கு ஈஸியா பிலீவ் பண்ணணும்னா இதுக்காகவே வாக்குத்தத்தங்களை எடுத்து தியானமா இருக்கணும். ஆமென். we should not allow any negative, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நெகட்டிவா அலோவ் பண்ணக்கூடாது. ஆமென். கர்த்தரோட வார்த்தை இதுக்காகவே தியானம் பண்ணணும். டேக் இட் as a feeling. ஆமென். என்ன சொல்லணும், ஃபீலிங்கை வச்சுக்கொள்ளுங்க. சரி, நான் சொன்னேன் நேற்று ஒரு வசனம் சொன்னேன், ஐ ஹாவ் a winning feeling. சரி, நான் முடிக்கிறேன்னா இது 2 விஷயம் இருக்கு. தெர்மோமீட்டர் என்ன செய்யும், என்ன வெப்பமோ குளிரோ அதை காட்டும். அது எப்பவுமே தான் அது சூழ்நிலை அப்படிதான். ஆமென். நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றதை காட்டும். ஆமென். எப்படி இருக்கோம், ஃபைனான்சியல் வைஸாக மேலே இருக்கோம், கீழே இருக்கிறோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம்ன்றதை காட்டும். இவ்வளோதான் இருக்குது அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் பீட் வந்து போகும். அதை ஒன்றும் செய்யலாம். ஆனால் ஒன்று செய்யலாம், யூ கேன் செட் அ தெர்மோஸ்டாட்ஸ். ஆமென். என்ன செய்யலாம், வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே இப்போ ஹீட்டரில் போடுறோம்னு சொன்னால் இது எவ்வளோ குளிர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்டை செட் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், we have a thermostats. That thermostat called Bible. வேதம் தான் அது. ஆமென். சூழ்நிலைக்கு எதிராக, சூழ்நிலை இப்படி இருக்குதா அதுக்கு எதிராக பலமா பேசக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், பேசிட்டே இருக்கணும். பேசும்போது அந்த சூழ்நிலை முழுவதும் மாறிவிடும். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறார். அப்புறம் என்ன, எப்படி தாங்குறாரு? தம்முடைய வார்த்தையினால். எபிரேயர்ல சொல்லப்பட்டது, சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறார். ஆமென். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாருன்னா மேய்ப்பராக இருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேலே போகக்கூடாது. அவர் எப்படி மேய்ப்பாருன்னா எனக்கு தெரியாது. மேய்ப்பராக இருக்கிறார், மேய்ப்பார். இதுவரை மேய்த்தார்,
என்னை இளைஞனா இருந்து ஒரு காத்தார், நரமுடி வரை காத்தார், இனிமேலும் காப்பார். வடுவாதபடி நம்மை காக்கவும் தம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவனாய் நிறுத்த வல்லமையும் உள்ளவராகிய அவருக்கு. காலையில் எழும்பணும் மோங்கலும் போதே சொல்லுவேன், நான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவையை நாம் சந்திப்பார் என்றதை எப்போவுமே நான் மோங்கலும் போது சொல்லி கொண்டு தான் செய்வேன். ஆமென். டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நல்ல நாள், இந்த நாளில் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இஷ்டவேளை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். என்ன ஆசீர்வதிக்கிறதா அப்பாவுக்கு விருப்பம். அதுக்காகத்தான் அதோட மகனை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நல்ல உணர்வுகளால் நிரப்புங்க. அந்த வார்த்தை வசனங்களால், நல்ல வசனங்களால் நிரப்பி we have to start that day with a energetic and with a God-filled mind. ஆமென். நிரப்பும் போது கர்த்தர் நல்லவராக இருப்பார். இதுக்காக தான் நாங்கள் வேதத்தை தியானம் பண்ணணும். எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுமா? எவ்வளோ இம்பார்ட்டன் தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுறது ஏதோ கடமைக்காக அல்ல. ஆமென். இந்த மாதிரி சயின்டிஃபிக் எவிடன்ஸை பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக செய்வோம். என்ன வாக்குத்தத்தை சொல்கிறோமோ இட் வில் பி, என்ன சொல்கிறது, ஹார்ட் பீட் அந்த லெவலுக்கு மேலே போகும். என்னோட இருதயம் நல்லா இருக்குது, நல்ல விதமான எனர்ஜி செல்ல நல்ல விதமாக எல்லாம் உற்பத்தி செய்யும். ஆமென். கர்த்தர் நல்லவர், அப்படியே செய்வாராக. ஆமென்.